மனசுல நீங்காம இருக்கிற பாட்டி சொன்ன கதைகள், நம்ம மனசுக்கு பிடிச்ச காதல் கதைகள், நொடிக்கு நொடி திருப்பங்கள் தர கிரைம் ஸ்டோரிஸ், நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட மனசுல பதிய வேண்டிய மாரல் ஸ்டோரிஸ். இப்படி பல எமோஷன்ஸும் சந்தோஷமும் மனசுக்கு பிடிச்ச கதைகள் நம்ம மொழியில ஏராளமா இருக்கு. குக்கு எஃப்எம் ஆப், இதுல லவ், கிரைம் ஹிஸ்டரின்னு 15+ ஜானர்ஸ்ல நம்ம கேட்காம போன மனசுக்கு பிடிச்ச 10,000+ கதைகள் தமிழ்லயே இருக்கு. டவுன்லோட் தி ஆப் now. Jingle bells, jingle on the way. சாரி. ஸோ ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாருமே கிறிஸ்மஸ் ஷாப்பிங் பிளாக் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நாங்கள் குடிலும் ட்ரீயும் செட் பண்ண போகிறோம். ஆமாம். ஸோ மீண்டும் போன வருஷம் வச்சிருந்த குடியில் தேடி எடுத்து ஆமாம், இப்போ அதை செட் பண்ணுறது தான் இப்போ என்னோடய வேலை. ஆமாம். ஸோ இந்த வருஷம் நிறைய குட்டி குட்டி பொருள்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாமே ஆட் ஆன் பண்ண போகிறோம். ஆமாம் ஆமாம், நீங்கள் ஒரு இன்ஜினியர் மாமா, அதனால் இந்த வீடை கட்டி கொடுங்க. இந்த வீடு கட்டுறேன். பட் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். பட் உனக்கா நான் இல்லை, இந்த இன்ஜினியர் அது வேற இன்ஜினியரோ? சாரி, ஒரு சிவில் இன்ஜினியராக உனக்காக வேலை பார்க்குறேன். இந்த நேரத்துல பாலாஜி நான் மிஸ் பண்றோம். பாலாஜியும் அவர் இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு சிமெண்ட் போட்டு கொத்தனாருக்காக கட்டி கொடுத்துருப்பாரு கிரிப்பா எங்களுக்கு. பட் டோன்ட் வரி, இப்போ நான் ஸ்மார்ட் ஹோம்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கனால நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லாவே கட்டி தருவேன். ஓகே, நீங்கள் வீடு கட்டுங்க, நான் அதுக்குள்ளே ஜீசஸ் அவரோட ஃபேமிலியை ஃபுல்லாக அன்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு வீடு கட்ட விடுறாங்களா? ஃபோன் கால் 1000 தடைகள் வந்தால் தான் ஒரு வீடு கட்ட முடியும். அப்போ தான் அந்த வீடு சூப்பராக வரும். கண்டிப்பாக இயேசுவே உங்களுக்கு தெரியாததா? வாவ், என்ன பெரிய சாண்டா கிளாஸ் வந்துட்டாருங்க. பெரிய சாண்டா கிளாஸ் என்ன பண்ணலாம், எதை கலச்சு விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலஜில இருக்காரு. நீங்க வேணா இந்த வீடு அவர்கிட்ட கொடுங்க, நல்லா கட்டி தருவாரு. கட்டிடுவீங்களா? முதல்ல சின்ன சாண்டா கிளாஸ் ட்ரை பண்ணட்டும். ஆமா, முடியலன்னா தரோம். இந்தாமா ஸ்டார். இது நம்ம மேல வைக்க போறோம். பேஸ்மென்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். சோ வெரி குட், வெரி குட். எப்படி கரெக்டா ஆர்கனைசரா கரெக்டா இருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலையில. ஆமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் நல்லா பண்ணுவோம். இல்லை, தப்பா போடுறீங்க, அது இப்படிதான் போடணும். ஸோ இது குட்டி குட்டி சாண்டா கிளாஸ் இதில் மாட்டுறோம், ட்ரீல மாட்டுறதுக்கு. இது போன வருஷம் கொஞ்சம் மாட்டம் கொஞ்சம் உடச்சிட்டோம். எங்கே லைட்டா. ஓ மை காட், பரவாயில்ல, ப்ளூ போட்டு கரெக்டாக தான் இருக்கேன். ஸோ மக்களே, என்னடா இவங்க எல்லா பண்டிகையும் கொண்டாடுறாங்க, எப்படின்னே தெரியலையாப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு காரணம் பழக்க வழக்கங்கள் தான் மெயினான காரணம். இப்படி மாமா திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்து எங்கள் வீட்டில் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் இது பண்ணுவோம். நானும்ப்பா. ஆமாம், நாங்கள்லாம் சிஎஸ்ஐ. நாங்கள் ஆர்சி கிறிஸ்டின்ஸ். அப்பா முருகன், அம்மா சிஎஸ்ஐ. ஸோ அதனால ரெண்டுத்தையுமே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆமாம், நீங்கள் பெந்தகோஸ்தா. அல்லேலூயா. ஸோ நாங்கள் ஆர்சி கிறிஸ்டின்ஸு. நம்ம ஊர் பக்கம் இருக்கோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சில பேர் தான் தெரியாது. ஆனால் இல்ல மாமா, அது உள்ள போடுறது இது கூட தானே. அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருப்போம் மாமா. அதுதான் இருக்கு, ஓட்ட ஓட்டையா இருக்கு. அதேதான். ஸோ அப்போ ஸ்கூலிங் எல்லாமே சின்ன வயசு இது கிளாரட் ஸ்கூல்லையும், கர்மாத்தோ கிளாரட் ஸ்கூல்லையும், அதுக்கப்புறம் பிரிட்டோ ஸ்கூல்ல தான் படித்தோம். கரெக்டாக தான் கட்டியிருக்கோம். சென்ட் மேரிஸ். அப்புறம் 5th அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல். ஆமாம், பட் அதனால எங்களுக்கு ப்ரேயர்லாம் கை வந்த கலை. கர்மாத்தோ முடிச்சிட்டு மாமா ப்ரேயர் பண்ண சொல்லுவோம். மாமா சூரா பண்ணாரு. இதுல இந்த படத்துல யோகி பாபு மாமா பண்ணுவாங்க, சுரேஷ். அதுல எவ்வளவு ஹைலைட் தெரியுமா? பிரேயர் தெரியுமா? நிஜமா தெரியுமா? ரெடி? நான் நீங்க பிளாக்டிக் ஃபன் பண்றீங்கன்னு நினைச்சேன். நிஜமா பிரேயர் தெரியுமா? என்ன நினைச்சேன்? அப்ப கரிமேட்ல எங்களுக்குலாம் என்ன வேலை? அங்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஹோலி ஃபேமிலி ஸ்கூலுக்கு இங்கிட்ட பாத்தீங்கன்னா இது டக்குனு ஸ்கூல் பேர் மறந்து போச்சே, ஃபாத்திமா காலேஜ். இந்த பக்கம்லாம் சுத்துறதானே எங்க வேலை. எல்டிசி. இந்த வாட்டி நம்ம புது கிராஸ் வாங்கிட்டோம் மேல. சூப்பர். ஆமா, இப்போ ஐயோ புடுங்கிச்சு மாமா கீழே இந்த வீடு. அது செட்டிங் தான். உங்களோட பேர் கரெக்டா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கு. இல்லை, உங்க அம்மாச்சி கேட்டா தெரியும், எல்லாமே சொல்லுவாங்க. எங்க அம்மா ப்ராப்பரா வளர்ந்தது எல்லாமே கிறிஸ்டின் தான். எங்க அம்மா வீடு சைடு எல்லாமே கிறிஸ்டின். பாட்டி, தாத்தா, எங்க பெரியம்மா இதா வேற இருக்காங்க. இங்கிட்ட வர மூஞ்சியே தெரியலடா, என் மூஞ்சி நீ எங்கேயோ உட்காந்துருக்க. இது பெரியம்மா பார்த்தீங்கன்னா சிஸ்டராக இருக்காங்க.
அண்ட் எங்கள் ஜெய்சீலன் ஃபாதர் பிரதர் சூசை மாணிக்க ஃபாதர் அண்ட் ஜெய்சீலன் பிரதர் எல்லாரும் இந்த இடத்துல நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாம், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்திற்கு பிதாவே. ஸோ இது வந்து காருக்கு வைக்கிறதுக்காக இந்த ஏஞ்சல் வாங்கணும். ஆமாம், சூப்பர், வெரி குட். ஆமாம், இந்த ஏஞ்சல் வைப்போமா, இந்த ஏஞ்சல் வைப்போமா? இதனால உண்மையாக அந்த மாட்டு தொழுவ மாதிரி இருக்கு. அதனாலதான் நீ பார்த்து தனியா கிடைக்குமா. கீழே பச்சை, மேலே அந்த இதனால காஞ்ச வைக்கோல் மாதிரி இருக்கனால நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. நைஸ். இது வந்து டோரில் ஒட்டிக்குவோம். ஆமாம், நம்ம இப்போதைக்கு அந்த மேலே இருக்க மேட் எடுத்துட்டு இந்த ஜீசஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு மேட்டை வச்சுக்கலாம். கியூபாக வெட்டணும். கியூபாக வெட்ட தெரியுமா? ஸ்கொயராக வெட்ட தெரியுமா? அதான் குட்டி குட்டியாக அழகாக வெட்டணும், ஸ்கொயராக. முதல்ல அசம்பிள் பண்ணிக்கிறேன், அப்புறம் எனக்கு கொடு. இந்தாம்மா, உழைக்கிறீங்க 2 பேரும் எங்களுக்காக. கண்டிப்பாக. அது என்னது அம்மா? இது ரைஸ் பல்ப். அம்மா இந்த இவருக்கு நான் டபுள் டேப் கொடுத்துறத நீ ஃபர்ஸ்ட் செட் பண்ணு. ரைஸ் பல்ப் அதை எங்க மாமா வைக்கணும்? இந்த செடியில. ஓ, கீழே அப்படியே ஃபுல்லா டெக்கார் கிறிஸ்மஸ் ட்ரீல பண்ணிடலாம். நான் சிக் எடுத்துட்டேன். சிக் எடுத்துட்டீங்களா? சூப்பர். ஆக்சுவலி நீங்க இன்னொன்னுக்கும் சிக் எடுக்கணும், ஏன்னா ட்ரீல சுத்துறதுக்கு. இதுதான் ட்ரீல தான் சுத்த போறதா? அப்ப நம்ம குடிலுக்குள்ள வைக்கிறது இல்லையா? குடிலுக்குள்ள வைக்க போறதில்ல. குடிலுக்குள்ள அந்த ஒரு லைட் எரியுது இல்ல பெருசு, அதுவே கரெக்டா இருக்கும். குட்டி ஏஞ்சல் அங்க இருக்காங்க, அங்க இருக்கு பெருசு ஒன்று. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மாமா இப்போ நீங்க போடுங்க, ஓபன் பண்ணுங்க. பண்ணவா? பண்ணுங்க. பெட்ரோமாஸ் லைட் இது எப்படி நீ எரியும் அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்கு. இன்னொரு ஒரு லைன் தான் இருக்கு. இது வந்து இன்னொன்னு கூட போடலாமா? பிளிங்க் ஆறது, அப்படியே ஸ்டே பை நிக்கிறது, இது ஆஃப் பண்றது. இந்த மாதிரி விதவிதமா நான் பண்ணி தந்துருவேன். குட்டி சார் ட்ரிபிள் பெர்ஃபெக்ட்டா பண்றீங்களே. ஆமா. இன்னொன்னு கூட நம்ம போடலாமாம்மா? ஏன் ஒண்ணே போதுமா? லைட் அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதுல ஆமா, அந்த ஸ்டார் மேல இந்த சாண்டா கிளாஸ் தொங்க விடுங்க. ஓ, டாப் ஸ்டார். டாப் ஸ்டார்னா பிரசாந்த் சார் தான். அந்தகன் பாத்தியா? பார்த்தேன். ஓகே, இப்படி ட்ரீயை டெக்கரேட் பண்ணுங்க. வெரி குட் டாடி. பெர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட். பாருங்களேன், வெளியில ஒரு பிசிறு தட்டாம டபுள் டேப் பண்ணிருக்காரு. சூப்பர். நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிறுவலை அப்படின்ற மாதிரி. இருங்க பாய், முடிச்சுட்டீங்க போங்க. அடுத்த வருஷம் வேற 5 தான் இருக்கும், ஏன்னா நம்ம வீட்லயே ஒரு குட்டி இருக்கும். ஆமா, அது குட்டி ஜீசஸ் குட்டிக்கு நாங்க உள்ள படுக்க வச்சிருவோம். எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடும். ஆமா, வெரி குட் பெர்ஃபெக்ட் கட்டிங். இங்க பாருங்களேன், இந்த கட்டிங்க நீங்க எங்கேயுமே பாத்துக்க முடியாது. பெர்ஃபெக்ட்டா பாருங்க, அந்த ரவுண்டுக்குள்ள பிசுறு தட்டாம இங்க பாருங்க வெட்டி இருக்காரு. இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டே. இந்த பேக், அந்த பேக் மட்டும் கொடுங்க. இதுக்கு இல்ல சங்கராப்பா, இந்த ஓரம் மட்டும் ஒட்டி கொடுப்பா. இங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா ஒட்டி இருக்காரு. சமத். வெரி குட் டாடி. வெரி குட், வெரி குட். இதுலயும் ஒட்டி கொடுப்பீங்களா அதே மாதிரி? நீங்க இதை பார்த்தே ஆகணுமா? இந்த டபுள் டேப், ஒரு போட்ட டபுள் டேப். கொஞ்சம் பெருசா வெட்டுங்களா? எத்தனை வெட்டி இருக்காரு பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த கேப்பை நான் பேச்சுலரா போட்டேன், இப்போ வந்து மேரீடா போட்டிருக்கேன். கண்டிப்பா. உங்களுக்கு இது வேணுமா? அடுத்த வருஷம் மதரா போடுவேன். ஆமா, மதரீந்திரஜா. அடுத்த வருஷம் மதரா நீ போடவே முடியாது தெரியுமா? ஏன்னா சைட்ல தொங்குமா பிடிச்சி வலிச்சு விட்டுருவாங்க. ஆமா, இந்த மாஸ்க் தான் லாஸ்ட் இயர் மாமா சாண்டா கிளாஸ்க்கு போட்டாரு. ஆமா, அதுவும் ஆனா அந்த போச்சு. இல்ல, பின்னாடி இருக்கு, கட்டிக்கலாம், இங்க இருந்து கட்டிக்கலாம். ஐயோ, 2 பக்கமும் ஓபன் பண்ணிட்டீங்க. ஏன் 2 பக்கமும் ஓபன் பண்ணி? பரவாயில்ல, ஒட்ட தானே போறேன். அப்படியேடமா மேலையும் ஒட்டுட்டேன். ஆக்சுவலி அது பேர் ஸ்னோ. இல்ல ஸ்னோ. சரி, ஸ்னோ ஸ்டைலா? ஆமா. எங்க படிச்சீங்க நீங்க? ஏவி மையப்பன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 5ல இருந்து 12 வரைக்கும் படிச்சேன். இன்னொன்னு வேணுமா? நாங்கள் பிரிட்டோ ஸ்கூலில் படிச்சீங்க. பிரிட்டோ ஸ்கூலா? பி பீட்டர் தெரியுமா உனக்கு? யாரு பி பீட்டர்? அப்படின்னா என் வாத்தியார் பேரு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வி பீட்டர் தெரியுமாண்ணா? எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அவருக்கு வந்து முடி முன்னாடி இருக்காது பாப்பா, பின்னாடி தான் இங்க முடி இருக்கும். இதை எடுத்து நம்ம போனப்ப பார்த்தேன் அவரை. நீ பார்த்ததில்ல அவரை? ஆமா, இப்படி பண்ணுவாங்க. இப்படி எடுத்து முன்னாடி சுத்தி இப்படி வச்சிருப்பாங்க. எங்களுதுல வந்து மேக்ஸ் வாத்தியார் ஒருத்தர் வருவாரு. அவரு
அது என்ன ஐயர் என்னமோ ஐயர்னுவாங்க அவர் பேரு டக்கு ஞாபகம் வரல. அவர் வந்து அப்படிதான் இருக்கும், இங்கிட்ட ஃபுல்லா இருக்கும். இந்த இதை எடுத்து இப்படி வச்சு ஒட்டிப்பாரு, ஒட்டி வச்சிருவாங்க. அப்பப்ப இப்படி தொட்டு தொட்டு இப்படி தடவி. வேற முன்னாடி இப்படி வலிச்சுடி வச்சிருப்பாரு. சாரி சார், நான் உங்களுக்கு வந்து ஷேம் பண்ணல, பெருமையா சொல்றேன். ஜெய்ஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? ஒரு டைரி இருக்கும்ல, அவங்க அப்பா பாஸ்டர் தானே, அதனால என்ன பண்ணா அந்த நியூ இயர் கிறிஸ்மஸ்க்குலாம் டைரி வர டைரிலாம் எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கி எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கியிருக்கான். நாங்கள் சும்மா உட்காந்துருவோம் வி பீட்டர், அவர் பேர் வி பீட்டர். நாங்கள் அவரை உரிமையாக அவர் போய் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவார், சாருன்னெலாம் கூப்பிடாதீங்கப்பா, நீங்கள் வந்து இனி ஒரு நண்பனா பழகுங்க என் கூட அப்படின்னு பேசுவார். வெரி குட். அவர் சொல்லி கொடுத்தாரு ஸ்னோ 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 ஸ்னோ. நாங்கள் நகைச்சுவைக்காக ஸ்னோ அப்படின்னு இல்லை, ஆனால் நான் ப்ரொனன்சியேஷனில் பெஸ்ட்டு தான். நகைச்சுவை இங்கிலீஷில் தெரியுமா இந்திரஜா 98 மார்க். ஆமாம், மேக்ஸில் மட்டும்தான் கம்மி. அப்படியா? உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றினா முடிஞ்சு போகும். 5 சப்ஜெக்ட் சேர்த்து 98ஆ சொல்லுவீங்களே, உங்க வாத்தியார்கிட்ட கேட்டா தெரியும் நீங்க எப்படி படிச்சீங்கன்னு. கேட்ட பாரு, எங்க ஸ்டார காணா, எல்லா ஸ்டாரும் மறைஞ்சிட்டான். ஆக்சுவலி அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணணுமா? ட்ரிம் பண்ண அதாயிரும். இல்ல திருப்பி போடு, இதை தூக்கி பின்னாடி போடு. அவருக்கு அந்த சிஸ்டரை வச்சு ஏதாவது வெட்டிக்கிட்டே இருக்கணும். மா ட்ரிம் பண்ண வேணாமா, இது தூக்கி பின்னாடி போட்டு பேனைக்கு அதை தூக்கி முன்னாடி போடு. தெரியல, வேண்டாம். இருப்பா அசிங்கமா இருக்குப்பா, எனக்கு வேணும். அழகா அப்படி ட்ரிம் பண்ணிட்டோம்னா சூப்பரா வேண்டாம். என்ன தெரியுது, ரமேஷ் முடிவெட்ட பிளான் பண்ணிட்டாரு. வேண்டாம், நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நீங்க பேசாம இருங்க. இப்ப மாமா கட்டின விட ஒரு டபுக்குன்னு உடைக்க போறேன், அது மட்டும் எனக்கு தெரியுது. கேவலமா அந்த முடி வெட்டாம குதறி விட்ட மாதிரி இருக்கு. இருந்துட்டு போகுது, அதுக்கு அப்படிதான் லுக்கு. இல்ல ஆனா குடிஞ்சு பார்த்தா தெரியுது இது சாரா? ஆமா, லைட் போட்டா தெரியும். லைட் போட தெரியுமா? அதுவே ஓகே தான். ஆமா, அப்ப வேற ஒரு ஐடியா பண்ணுவாரு. அப்படி என்ன பண்ண போறீங்க? இது அவர்தான் பண்ண, என்ன பண்ண போறீங்க? சீப்படுறது சீவிட போறீங்களா? எதுனா ஒண்ணு பண்ணிடாதீங்க சங்கராப்பா, ப்ளீஸ் சங்கராப்பா, இருங்க, அங்க அமுத்தி விட்டுறாதீங்க. ஐயோ டாடி, மேல கூரை ஆடு டாடி. இந்த இடத்துல மடிச்சிட போறீங்களா? இப்படி வந்து இந்த பக்கம் இப்படி வச்சுட்டா இந்த பக்கமும் இப்படி இருந்துச்சுன்னா ஏன் அழகா இருக்கும். அங்கிட்டு தூக்குனீங்கன்னா அது கீழே இருக்கிறதெல்லாம் தெரியும். நீங்க கம்மன் இருங்க. ஓ, எனக்கு மேல தூக்க சொல்றீங்களா? தூக்குனா உள்ள இருக்கிறது, உள்ள இருக்கிறது பிளாஸ்டிக் தெரிஞ்சது. அழகா இருக்கு, கேவலமா இருக்கு. இருக்கு போகுது சார். கட்டிங் கட்டிங் சேவிங் சேவிங் சார். அதை இப்போ ஏதாவது ஹேட்ஸ்ல மாட்டி விட்டீங்க. அயன்ல கடைசி கிளைமேக்ஸ்ல டைமண்ட் கொண்டு வரலாம் வைப்பாருல, அது நல்லா இருக்கும். ஜிகு ஜிகுன்னு தான் இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கு. இது ஒன்று இருக்கு, இதுல வந்து சாண்டா கிளாஸ் இருப்பார். அது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே தீம். இது சாண்டா கிளாஸ் இருப்பார். அதோட எனக்கு செட் ஆகல, இது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கும். இப்போ பாருங்க நாங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணுறோம்னு. கொடுங்க, இது நம்ம வீட்டில் ரெகுலராகவே இருக்கக்கூடிய மேரிமா தான். ஆமாம், நான் கொஞ்சம் இப்படி இப்படி வை மம்மி, டில்ட் பண்ணி இப்படி. இல்லை இல்லை, ஊன் பக்கம். சேர் கொஞ்சம் வெளியே உள்ள இருக்கு, ஊன் பக்கம் கொஞ்சம் டேடி புரிஞ்சிருச்சு. அப்படி வை, கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. ஓகேவா? ஓகே, அவங்களுக்கு கீழே இந்த gift எல்லாம் போட்டுருங்க. நல்லா இருக்குல்ல? பாருங்கள், சூப்பராக இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. முழுமையாக ரெடியான நம்மளோட குடிலை. நல்லா இருக்குல்ல? பேக் ட்ராப் எப்படி தம்பி, இது இது எப்படி அமர்த்தணுமா கையில? இல்ல கரெக்டா கீழே இருக்கு பாருமா பட்டன், அவ்வளவுதான். பாரு, மேலே ஏற்றி ஓட்டவா நல்லது, சென்டர் ஓட்டவா? மேலே ஏத்துங்க மாமா, ஏத்துங்க. இந்த இடம் அங்க அதான் கரெக்ட். அது ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஃபியூஸ் போயிடுச்சு, ஆல் தான். நோ நோ, அதான் சொன்னேன்ல அது வேணாம் வேணாம்னு. அதான் கடவுள் ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. இருந்தாதான்டா வைப்பீங்க. நான் அப்பயே சொன்னேன் வேணாம் வேணான்னு. கொட்டியாச்சு. சரி இங்க வாங்க, இந்த ஸ்டாரை கட்டுங்க மாமா, வாங்க. அப்படியே வாசப்படியிலேருந்து வரும்போதே தெரிஞ்சிடும். புரியுங்க டாடி? ஆமாம்,
எம்மதம் பிடிங்க சம்மதம். அப்படியே முடிக்க இருங்க அடி இழுத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இதுவாயிடும். அதனால இது மேல போய் கட்டி உள்ள பல்ப் விட்டுரும் பாப்பா. இல்ல மாமா ஃபர்ஸ்ட் கட்டிடுங்க, அப்புறம் பல்ப் உள்ள விட்டுக்கிறேன். பல்ப் உள்ள விட்டுக்கலாம். நீங்க வேற மாமா கருகிற வாடை இருக்குது. அடிக்குதா? கருகிற வாடை அடிக்குதா? ஆமா அதான் போச்சு. நீண்ட நாட்களாக உழைத்தது இது வந்து இந்த பால்கீட்டில் தொங்க விட்டுருக்கோம். எல்லாத்தையும் தொங்க விட்டோம். எத்தனையோ பிறந்த நாளுக்கு தொங்க விட்டுருக்கோம். ஆமா சார் இன்னைக்கு போய் இப்படி ஒரு சம்பவம் ஆகி போச்சு. ஆமா வேற வாங்கிடலாம். இந்த கறி உள்ள பிளாக் கலர்ல இருக்கு. ஐயோ அங்க பாருமா பாவம், அதுவும் எவ்வளோ வருஷம் தான் உழைக்கும். இதை நீ நேத்தே பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் அண்ணா நகர் போகும்போது அந்த புல்ஸ் வாங்கியிருப்போம். சே ஒரு ஸ்டாரை கட்டுகிறாரே. அடாடா ஆச்சரிய குறி. வாங்க ரெடி நம்ம போய் ஸ்டாரை கட்டிட்டு வரலாம் வாங்க. பாருமா இவங்கள ஆரம்பிக்கும் போது டொப்புன்னு போகும்போது டப்புன்னு போகுதுன்னு இந்த இது கொஞ்சம் இருக்கும். ரெடி விட்டுறாத, நான் வயர் கீழே கொடுக்க போறேன். ஹலோ ஹலோ ஹாய். அதெல்லாம் எங்க டேரிங்கிட்ட வந்துடும். இப்படி தொங்க விடணும். அட பாவி மாமா, கேர்ஃபுல் மாமா. இந்த அளவு ஓகேவா? மேல எடுமா. இந்த திஷ்டி பொம்மை இருக்கு அது மேலே போட வேலையா? அது மேலே இருக்கு. மேல வேண்டாம். இந்தாங்க தம்பி. மாமா கொஞ்சம் கெட்டியா பிடிங்க, எனக்கு பயமா இருக்கு. தம்பி இதுல என்ன தவிர கூட அந்த அந்த சிகப்பு கயிறு எடுங்க. இந்த சபகரு நீ கம்பியை பிடிச்சி நில்லு முதல்ல. இந்த வழியா போனா இங்க ஸ்லாப் வரும் டாடி, அதுல ஏறி நம்ம இங்க வந்துடலாம். ஒரு சர்க்கஸ் கார மாதிரி வித்த கட்டி. ஆமா அப்படியே உள்ள பல்ப மட்டும் மாட்டுங்க. இன்னும் பல்ப மாட்டியா நீங்க? அடி பாவிகளா. இந்தப்பா நான் ரெண்டு நான் கையை பிடிச்சிக்கிறேன் உங்களை. கொடுங்க நான் மாட்டுறேன். நான் பிடிச்சிக்கிறேன் உங்களை. நான் ரெண்டு கையை விட்டு பல்ப மாட்டணுமா? சொன்னா பாரு சொல்லு. பொட்டியாமா இருடாமா. இது எது காட்டுறீங்க? இது இப்படி ஆடுமாமா இந்த ஸ்டார் காத்துக்கு. ஆமா. கயிறு வச்சு கட்டினா ஆடாது, இங்க வைக்கணும் அப்பதான் ஆடாது. கையெடு. வரல எடுத்துட்டேன். எடுத்து நான் போடவே இல்ல. பாருங்க போடு. சக்சஸ். லைட் வந்துருச்சு, ஸ்டார் வந்துருச்சு. வெற்றி சக்சஸ். வீர தீர சாகசங்களை புரிந்து இப்படி அங்க போய் பாத்துருது ஆண்டி இங்கதான் இருக்கு அப்படி சொல்ல போறாரு. டாடி நீங்க வேணா ஒரு வாட்டி போய் வந்து ட்ரை பண்றீங்களா? இதுலயே போய் அது வழியா போய் அங்கிட்டு பாருங்க. பார்ட்டியில நடந்துருக்கீங்களா? எதுல அதுதான் நடந்து போனோம். இல்ல இவர் கொஞ்சம் ஈஸியா பெருசா இருக்கும் போய் பார்க்கலாம் நினைச்சாரு, ஆண்டிய பயமுறுத்துறதுக்கு. வாய்ப்பில்ல ராஜா. அது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம ஒரு குழந்தையா மாறிடுறோம். பட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் முக்கியம். ஆமா அது என்னமோ உண்மைதான். இந்த வீடியோ பார்த்து குழந்தைகளே தாய்மார்களே இந்த மாதிரி முயற்சி விளையாட்டு பண்ணாதீங்க. செய்யாதீங்க. மேல ஒரு ஸ்டார் தொங்க விட்டுருந்தேன் கார்ல ஒரு இது கூரைக்கு மேல. இங்க இதை நாங்கள் வைக்கும் போது தான் சொல்லுவோம் பூம்பா முஃபாசா எல்லாத்தையும் இப்போ படம் ரிலீஸ் அப்படிதான் தொங்க விட்டுருந்தேன். நல்லா இதோ உங்களுக்கா இது ஒரு ஸ்பெஷல் கேக். ஆண்டி கத்தி ஆண்டி. இந்த கேக்கை நாங்களே செஞ்சது. ஆமா திஸ் இஸ் a beautiful plum cake. நைஸ். எப்படியே ஸ்மெல். இன்னும் அந்த வைன் ஸ்மெல் இருக்கு. ஏன்னா அவ்வளோ வைன் நாங்கள் ஊற்றினோம். எஸ் இதோட மேக்கிங் வீடியோ வந்து கூடிய வேலை வரும். ஆமாம். ஸோ அந்த ப்ளம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக நாங்களே செஞ்சோம். நாங்களே எங்கள் கையால் பண்ணோம். குட்டி ஜீசஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க நீங்க வயித்துல இருக்கிற ஜீசஸ். அப்போ நான் தானே சாப்பிட்டுப்பேன் முதல்ல. ஆமா ஆமாம். வெல்கம். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். சூப்பராக இருக்கும் அம்மா. இல்லை பாலகருக்கு காட்டு. வெல்கம் ஹோம் ஜீசஸ். மேரி கிறிஸ்மஸ். நாங்களே பண்ணோம் டாடி, இந்த கையால் தான் ஊற்றி பண்ணோம் எல்லாத்தையும். ஆமாம் நாங்களே பிசைஞ்சு இது பண்ணி அண்ணாக்கா உள்ள ஃபுல்லாக நட்ஸு தான். சூப்பர். நட்ஸு வைனு அப்புறம் இந்த ஆசம் பிளாக் ஜாம். இருங்க நான் கட் பண்ணி தரேன், நீங்க இது கீழே போட்டு. நல்லா இருக்கா? நிறையா போட்டு எடுத்தோம் பண்ணோம்.
எங்களுக்கு தேங்க்யூ செஃப் வினோத் அழகா எங்களுக்கு இந்த பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட் எங்களுக்கு பண்ணி சொல்லி கொடுத்ததுக்கு பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயரால் இந்த கேக் ஆமென். ஆமென். ஆமாம் எனக்கு போகிறேங்க ஆண்டி வாங்க கேக் வாங்கிக்கோங்க இந்த ஸோ ஜீசஸ் வந்துட்டாரு இங்க கிறிஸ்மஸ் வந்தாச்சு ஆமாம் இன்னும் இது குடியில் வைக்கிறது நாங்கள் ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி தான் செட் பண்ணுவோம் இந்த வருஷம் இன்னும் ஸ்பெஷல் ஸோ ரொம்ப ஏன்னா எங்க பியூட்டிஃபுல்லாக வீட்டுல ஒரு குட்டி ஜீசஸ் வந்து வர போறாங்கல்ல ஆமாம் ஜீசஸ், முருகன், கிருஷ்ணர், ஆமாம் லக்ஷ்மி, யாரும் லக்ஷ்மி இதான் தான் ஓகே மதம்ன்றது வேறு ஆனால் மனிதம்ன்றது ஒன்று அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் நாங்கள் வந்து எல்லா மதமே வழிபடக்கூடிய நபர்கள் எங்களுக்கு எல்லாத்துலேயும் நண்பர்கள் அதிகம் நண்பர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்றது தான் அடுத்து நீங்க வந்து பக்ரீத்துக்கெல்லாம் கூட பாப்பீங்க எங்களோட vlogs பக்ரீத், ரம்ஜான். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க மாமா உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் நாங்கள் வந்து கசம்பூர் தர்காவுக்கு போன வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் அந்த மாதிரி தர்காவுக்கு போன வீடியோக்கள் அண்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அண்ட் ஹிந்து பண்டிகை எல்லாமே தவறாமல் கொண்டாடுவோம் சாந்தோம் போய் சர்வீஸ் பண்ணுவாரு பண்டிகைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதத்தால் பிரிக்காமல் மனிதத்தால் ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டாடினோன்னா அதில் வரக்கூடிய சந்தோஷம் தான் மேட்ரு Yes. இந்த பண்டிகைலாம் என்ன காரணம்னா நம்ம வந்து ஒன்று கூடி சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க அதில் இருக்கு பிரிவினை அதனால எல்லாத்தையும் அதுவும் கொண்டாடி இல்லாம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணும்போது அதுக்கான மேக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஜாலியா இருக்கும் இப்போ பொங்கல்னாலுமே திவாலினாலுமே இப்போ கிறிஸ்மஸ்னாலுமே பக்ரீத்தோட மேக்கிங் ப்ராசஸ்ல இன்னும் ஜாலியா இருக்கும் ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கிறிஸ்மஸ் நாங்கள் சேர்ந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் இன்னும் கிறிஸ்மஸ் அன்னைக்கான vlogs பார்க்கும்போது இன்னும் ஜாலியா இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் மீட் பண்ணுவோம் ஆமாம் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க மரியா வீட்டில் இன்வைட் பண்ணியிருக்காங்க பிரதீபா வீட்டில் இன்வைட் பண்ணியிருக்காங்க பால் வீட்ல எல்லா வீட்லையும் கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதனால வந்து அதை தனியாக பார்த்துக்குவோம் ஆமா ஆமாம் நன்றி மக்களே கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பாரதியம் சேனலுக்கு பெல் பட்டன் தந்தா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் பாய்